ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிற சிந்து பைரவியில் வந்துட்டு நம்ம நாட்டில் கடன் இருக்குது கடன் இருக்குன்னு சொல்லிட்டு வட்டி கட்டுறவங்க தாங்க அதிகம். அதாவது அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நாங்களும் ஒருத்தின்னு கூட சொல்லலாம். அதாவது சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக 2 லட்சம் 3 லட்சம் காசை வாங்கிட்டு அதுக்கு வட்டியே 6 லட்சம் 7 லட்சம் பிடிக்கிட்டு விட்டவங்க மோசமானவங்க. ஆக மொத்தத்தில் அடுத்தவன் வயிற்றுல அடித்து பிழைக்கிறத இந்த நாடு நிப்பாட்டதை மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஆறுமுகத்துக்கு வட்டி காசு மேலே வட்டியை வாங்கிட்டு இருக்க ஆறுமுகம் கொஞ்சம் உஷாராயிட்டாரு. அதனால நம்ம பைரவி இருக்காங்களே சஞ்சய் கிட்ட போய் 20 லட்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்க, அதை ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே பாப்பா உன்ட்ட தனியாக பேசணும்னு சொன்னோடனே இவருக்கு கச்சக்குன்னு வேற என்னமோ நினச்சிக்கிட்டு இவர் பச்சக்குன்னு ஒடியாந்து கதவை தப்பாப்பட உனக்கு எப்போ பாரு அதே புத்தி தாடான்னு சொல்லிட்டு கழுவி ஊற்ற, அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த 20 லட்சம் இதை வச்சுட்டு கொண்டு போய் எப்படியாவும் கடன் அடை நீ என்னம்மா பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். நான் பேங்க்ல லோன் போட்டேன், அதை நான் பார்த்துக்கிறேன், அடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சயின்டிஸ்ட்டுப்பா, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஓஹோங்கிற அளவுக்கு 1 கோடி 2 கோடின்னு தருவாங்க. நம்ம 5க்கும் 10க்கும் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறதா இருக்கு. என்னங்க பண்றது? கால கொடுமை கதிரவான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு போக வேண்டியதுதான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து நம்ம பைரவி இருக்காங்களே சொன்ன மாதிரி ஆறுமுகம் போய் அமௌண்ட்டை கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் 3 லட்சம் ஒன்று மறுபடியும் வீம்பு பிடிக்க வட்டிக்கு மேலே வட்டி வாங்கிட்டேன், என்ன டென்ஷன் பண்ணாத நீ அப்படின்ட்டாங்க. ஆறுமுகத்தை பற்றி தெரியாமல் தம்பி அலேக்கா காலை விடுறாப்புல நல்லா கொட்டுன்னு கொட்டி விட போறாரு. வழுக்க மட்டையில் நல்லா கொட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பைரவியை கடத்த பிளான் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பக்கம் சிந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிவா கூட. என்ன ரணகலப்பு நடந்தாலும் இவ கிளுகிளுன்னு தாண்டா இருக்கா. ஓகே.